இன்னைக்கு எதுவும் சிறப்பாலாம் நடக்கல. நடக்கிறதுல வெறுப்பா தான் ஆகுது எனக்கு. என்னாச்சு ப்ரோ அப்டின்னா, அது ஒரு குட்டி கதை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோடு 82 வீடியோ பார்க்குறவங்களா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சதே லேட்டு. அதே கையோட அப்படியே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்னே கிளம்புனேன். லேட்டா இருந்துச்சா ரன்னிங் போக முடியாது. அடுத்த ஜிம்முக்கு போலாம் தான் முடிவு எடுத்தேன். சரி ஓகே 3 முட்டை உள்ள தள்ளிட்டு போலான்னு சொல்லி முட்டையை தள்ளிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு ஷோல்டர் டே தான். எல்லா ஒர்க்கவுட்டையும் அருமையா பண்ணி முடிச்சாச்சு. ஆனா இந்த மாசத்துக்குள்ள நம்மளோட எல்லா ஃபார்மையும் கரெக்ட் பண்ணணும். அதுதான் மெயின் கோல். ஏன் ப்ரோ இந்த மாசத்துக்குள்ள கரெக்ட் பண்ணா அடுத்த மாசம் பண்ண மாட்டேன்னா இந்த மாசத்துக்குள்ள பண்ணி வச்சா நம்ம அடுத்த மாசம் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி என்னதான் ப்ரோ நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 6 பேக்ஸ் சொல்லி இதோட 3 மாசத்துக்கிட்ட ஆகுது. இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட 10 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். ஆனா 6 பேக்ஸ் வந்தா அதெல்லாம் இல்ல. நம்ம நினைக்கிற அளவுக்கு 6 பேக்ஸ் வைக்கிறது ஈஸி இல்ல. வெயிட்ட குறைச்சா மட்டும் 6 பேக்ஸ் வந்துடும். நான் முட்டாத்தனமா இருந்துட்டேன். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அடுத்து ஹெவி லிஃப்ட் பண்ணணும், அடுத்து டயட்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்படி போறப்ப நம்ம தப்பா எது பண்ணாலும் நமக்கும் நல்லது இல்ல, நம்ம உடம்புக்கும் நல்லது இல்ல. அதனால இந்த மாசம் முடியறதுக்குள்ள நிறைய முக்கிய முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டிங் வேலையை முடிக்கணும். அதை கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரன்னிங் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் ரன்னிங் தான். ஏன்னா 2 நாளா நிறைய தூரம் வரதால பாடி ரொம்ப டயர்ட் ஆகுது. ஏன்னா ஒர்க் அவுட்டும் போறோம் ரன்னிங்கும் போறோன்றப்ப அவ்வளவு ஈஸியா இல்ல இது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டா இருந்துச்சுன்னு ஒரு இளநியை குடிச்சிட்டு இந்த ஹரிப்பையை வந்து நம்ம டர்ஃபுக்கு கூப்பிட்டுருந்தேன். சரி ஓகே நான் நம்பி டர்ஃபுக்கு போனேன். மேட்ச் எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் விளையாட வரல. ஆனா இந்த ஹரிப்பைய ப்ரோ பிளேயரா இருக்கா நண்பர்களே, அடிச்சு பால் எல்லாம் போட்டு எரிஞ்சுக்கிறிக்கான். சரி ஓகே கொஞ்சம் நேரம் ஜாலியா விளான்ட்டு அப்படியே அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு நானும் நண்பர்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு வந்து நாளை முடிச்சுட்டேன். நீங்களும் ஏதாச்சும் முயற்சிங்க நண்பர்களே.